புல்வாமா அட்டாக் வருஷம் வருஷம் என்னதான் 2019 நடந்திருந்தாலும் நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நம்முடைய இராணுவ சகோதரர்களுக்கு ஒரு மலரஞ்சலி செலுத்தணும், மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு பிரார்த்தனை செய்யணும். அந்த இராணுவ வீரர்களின் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவருடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய நாடு நமக்கு எப்பவுமே ஒரே நாடு, இந்திய நாடு. எல்லா விதத்துலையும் நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. அப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும் பொழுது அண்டை நாட்டில் நம்ம ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யும். இந்த நாட்டில் எல்லா செல்வங்கள் இருக்குது, நம்ம இளைஞர்களை குறி வச்சே தான் அந்த போதைப் பொருள் ஊடி இருக்குது. தினந்தோறும் பாருங்கள், எங்கேயாவது ஒரு போதைப் பொருள் கைப்பற்றிருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சொந்தங்கள் அப்படி நினச்சிட்டு மனம் முடிஞ்சுதான் அவங்க நம்ம ப்ரே பண்ணணும். யாருக்கு வேண்டி அவங்க உயிரை காட்டு. நாம் நல்லா இருக்கணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நன்றாக இருக்கணும். நம்முடைய நாடு மிகப்பெரிய சிறப்பான வலிமையான நாடு என்ற கம்பீரம் நமக்குள்ளே வரணும்.